அன்பு பார்த்தீங்கன்னா, கண்மணிக்கு வந்து ஃபோன் பண்றாப்புல. ஃபோன் பண்ணி, "கண்மணி நான் வந்து ஒரு ரூம்ல வந்து ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு வீடியோ இருக்கு. அத நீ ப்ளே பண்ணி பாரு. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க வந்து கிச்சன்ல இருக்கிறீங்க. என்ன அவசரமா? உடனே அத பார்க்கணுமா? அப்படின்றாங்க. கண்டிப்பா அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய ரியாக்ஷன வந்து என்ட்ட நீ சொல்லு அப்படின்றாரு சொல்லுவாப்புல. இது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்து அப்படியே ரூம்குள்ள போறாங்க. போய் வந்து அவங்க வீடியோ பார்த்தாங்களா என்னங்கிறது தெரியாம, நம்ம அன்பு வந்து நேரா வீட்டுக்கு வந்துறாரு. வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வீட்ல எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாரு. ஆனா அவங்கள காணோம். ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டு கோச்சிட்டு வெளில போயிட்டாலோ அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றாருன்னா, அம்மாட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "எங்கடா போயிட போறாங்க? இல்லன்னா எங்கேயாச்சும் இருப்பான். மாடியில போய் கூட செக் பண்ணி பாரு" அப்படின்றாங்க. மாடிக்கும் போறாரு. அங்கேயும் ஆள காணோம். ரொம்ப அப்செட் ஆகி ரூம்குள்ள வரும்போது என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம கண்மணி வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து வராங்க. என்னாச்சு? என்ன எந்நேரத்துல குளியல் அப்படின்னு கேட்கும்போது, "இல்லைங்க கோயிலுக்கு போகணும். அதுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன்" அப்படின்றாங்க. "என்னாச்சு? நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் நீ பார்த்தியா? ஓகேவா?" அப்படிங்கும்போது, "அய்யய்யோ! நீங்க வேற நீங்க சொன்ன அந்த வீடியோ வந்து நான் லேப்டாப்ல ஆன் பண்ணுனேன். ஆனா சார்ஜ் இல்லாம அது வந்து ஆஃப் ஆயிருச்சு. ஸோ என்னால பார்க்க முடியலங்க" அப்படின்றாங்க. அப்ப அவரு யோசிக்கிறாரு. "இன்னும் பார்க்கலையாப்பா?" அப்படின்னு யோசிச்சுட்டு, அடுத்து அவரு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு போயிறாரு. அங்க போய் வந்து அன்னைக்கு உள்ள ஓகே எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்கா வெளில போயிட்டு இருக்கும்போது கால் பண்றாங்க கண்மணி. "இன்னைக்கு கண்டிப்பா வந்து நீங்க அந்த லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. நம்ம அந்த வீடியோவுல நீங்க என்ன வீடியோ பதிவு பண்ணியிருக்கீங்க நான் கண்டிப்பா பார்க்குறேன். இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன்" அப்படின்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "அன்பு கண்டிப்பா நான் கொண்டு வரேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா வந்து ஆஃபீஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வச்சிருந்த லேப்டாப்ப ஓப்பன் பண்ணி, அந்த ஒர்க் எல்லாத்தையுமே வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது, அதுல வந்து நம்ம கண்மணிய பத்தி ஒரு வீடியோ இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு அவங்க ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு உண்மை தெரியுது. அதாவது கண்மணி மேல இவரு இவ்வளவு உயிரா இருக்காரா? அப்ப நம்ம பேசுனது, நம்ம நினைச்சது எல்லாமே பொய்யா? இது வந்து கற்பனையா போயிருச்சா? அப்போ வந்து உண்மையிலேயே வந்து நம்ம மேல வந்து அன்பு வந்து பாசம் கீசம் எதுவுமே கிடையாது போல இருக்கு. முழுக்க முழுக்க கண்மணிக்கு தான் இடம் அப்படின்னு சொன்னாரு. அதே உண்மை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க, வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்புட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க என்னங்கிறத நம்ம அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.